ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான க்ரீன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸு அண்ட் அதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து எப்படி போட்டேன், இது எல்லாமே வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ இந்த க்ரீன் ப்ளவுஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு போட்ட ப்ளவுஸ் தான் இது. ப்ரைடலாக வந்து போட்டிருந்தேன். ஹேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 இன்ச்சஸ் வந்து ஹேண்ட் வச்சுருந்தேன். 8.5 9 இருக்கும், அவ்வளோதான் ஹேண்டோட ஹைட்டு. பேக் நெக் வந்து சிம்பிளாக போடுறது. ஏன்னா வந்து இந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் கம்மி பட்ஜெட்கே போட்டு தரணுன்றதுக்காக நான் வந்து பேக் நெக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி இந்த பார்டர் டிசைனே வந்து நான் போட்டுட்டு ஹேண்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஹேண்ட் வந்து சூஸ் பண்ணி போட்டிருந்தேன். பேக் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் எப்பயும் போல் 3 லைன்ஸ் ஜெர்ரி அண்டு சுகர் பீட் அண்ட் நல்ல நம்பர் பீட். அதுக்கப்புறம் லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனும் கோல்டு ஜெரியும் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தேன். ஏன்னா இந்த ஒரு ப்ளவுஸை வந்து அவங்க ஒரு 2-3 சாரிக்கு கட்டிப்பாங்க. அதனால் செல்ஃபாக வந்து நான் போட்டுட்டேன் இந்த டிசைனு. ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்பயுமே வந்து செக்குடு டிசைன் அந்த மாதிரி தானே போடுறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் நம்பர் பீட்ஸ் அண்ட் சமிக்கி, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட், அதுக்கப்புறம் ஒயிட் குந்தன் ஸ்டோன், நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ராப் ஷேப்ஸ் குந்தன் ஸ்டோனில் வந்து கலர் க்ரீனு அண்டு ஒயிட்டு, இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் அந்த ஹேண்ட் வந்து நான் போட்டது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிண்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் அந்த செக்குடு டிசைனுக்கு வந்து ப்ரிண்ட்டு வரும்ல, ஸோ அதே மாதிரியே ப்ரிண்ட்டு தான் வந்து நான் வரைஞ்சேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த செக்குடு டிசைனுக்கு நம்ம இப்படியும் கோடு போடுவோம், இப்படியே கோடு போடுவோம், சரிங்களா? அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சைடில் மட்டும் கோடு போட்டுட்டு இப்போ அந்த செக்குடுக்கு நடுவில் வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கனெக்ட் ஆகும்ல, இந்த 4 இது மாதிரி, அந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அப்படியே வந்து புள்ளி மாதிரி வச்சுட்டே போயிட்டேன். ஸோ அந்த புள்ளி மாரி வைக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி சூரியன் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஒரு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனு, அதுக்கப்புறம் அதை சுற்றி சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து 3ஆம் நம்பர் பீடு ஒரு சமிக்கியும் வச்சு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஒரு லைன் வந்து சூரியன் மாதிரி போட்டேன் அப்படின்னா, இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் லைன் கொண்டு போயிட்டு அண்டு ஒரு ஸ்டோன் ஒட்டி திருப்பி சுகர் பீடு, திருப்பி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதுக்கப்புறம் 2 கிளிப் ஸ்டோனு 4, இந்த சைடு இந்த சைடு 2 இந்த சைடு 2. ஸோ இந்த மாதிரி வந்து நான் அந்த ப்ளவுஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அந்த இருக்கிற கேப்லலாம் 3 ட்ராப் ஷேப்பில் ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் இருக்கும்ல, ஐ டைப்பில், அந்த ஸ்டோன் வந்து 3 ட்ராப் மாதிரி அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்று வந்து க்ரீன் வச்சேன் அப்படின்னா, இன்னொன்று வந்து ஒயிட் வச்சேன். ஸோ குட்டி ஸ்டோனு, அதாவது நீங்கள் நம்பர் 6 சைஸ் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்பர் 8 வாங்காதீங்க. நம்பர் 6 தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த சைஸ் தான் நான் வந்து வச்சுருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த செல்ஃப் கலராக போடும்போது அந்த க்ரீனும் அந்த கோல்டும் சூப்பராக தெரிஞ்சுது. அண்ட் அதேமாரி ஸ்டோன் கூட பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்டோனும் பிங்க் கோல்டு ஸ்டோன் நான் மாற்றி மாற்றி தான் வந்து ஆல்டர்னேட்டிவாக வச்சுருந்தேன். அந்த அந்த கிராஸில் இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பிரிண்ட்டு போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு நீங்கள் வந்து தோராயமாக ஒரு இப்போ 1 இன்ச்சுக்கு புள்ளி அப்படிலாம் நீங்கள் வச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு செக்குடு பேட்டர்ன் பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த செக்குடே போடாமல் நீங்கள் அந்த கிராஸ் மட்டும் போட்டுட்டு நமக்கு அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கிதுல்ல செக்குடில், அதை வந்து புள்ளி புள்ளியாக வந்து நீங்கள் வச்சுட்டு போயிடுங்க, கரெக்டாக இருக்கும். அப்படி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, ஸ்டோன் வந்து ஒட்டி நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். அந்த இப்போ நீங்கள் சன் மாதிரி போடுறீங்கள்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு காய வச்சுடுங்க. நல்லா இப்போ நீங்கள் நைட்டு பண்ணிட்டீங்கன்னா காலைல எழுந்து உங்களுக்கு ஒர்க்கு போகிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சூரியன்லாம் போட்டு முடித்த பிறகு அதுக்கு அடுத்த லைனில் வந்து சுகர் பீட் போடும்போதே இப்போ நம்ம புள்ளி வச்சோம் பாருங்கள், அதே மாதிரி அங்கே வரும் உங்களுக்கு அந்த டாட்ஸ் வைக்கிற இடம். அப்போ நீங்கள் அதுக்கு க்ரீன் ஸ்டோனும் ஒட்டி, க்ரீனு அண்ட் ஒயிட் ஸ்டோன் நான் மாற்றி மாற்றி அதையும் வந்து நல்லா ஒட்டி ட்ரை பண்ணியிருக்கோங்க. ட்ரைலாம் பண்ண முடிஞ்ச பிறகு சுகர் பீடு கொடுத்துட்டே வரும்போது அப்படியே அந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுமாதிரி ஃபுல்லாக முடித்த பிறகு நீங்கள் லாஸ்ட்டாக வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு ஸ்டோனும் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்போ உங்களுக்கு அழகாக தெரியும். அந்த சன் டைப் வருதில்ல, அதையும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்டோன் மட்டும் நீங்கள் முன்னாடியே பிரிண்ட் போடும்போதே டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஸ்டோன் வந்து அந்தந்த இடத்துல ஒட்ட முடியும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டாட்ஸ் மாதிரி வைக்காமல் கோடு மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா கஷ்டப்படுவீங்க.
அப்படி இல்லைன்னா நீங்கள் தோராயமாக நீங்களே வச்சுக்கிற மாதிரி இருக்கும் டாட்ஸு. அப்போ உங்களுக்கு வைக்கும்போது அந்த ஸ்டோன்லாம் கரெக்டாக வந்து அந்த ஷேப்புக்கு வைக்க முடியாது. ஒரு பக்கம் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து ஸ்பேஸ் கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் சொன்ன டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ஸ்கொயர் ஷேப்பை நீங்கள் வந்து வரையும் போது ஸ்ட்ரெயிட் கோடு மட்டும் போட்டுட்டு புள்ளி மட்டும் அந்த பாக்ஸில் இது பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து இன்னொரு வீடியோவில் கூட உங்களுக்கு காட்டுறேன் அந்த பிரிண்ட்டு எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. சேம் டிசைன் இன்னொன்று ஆர்டர் வந்திருக்கு. ஸோ நான் அது உங்களுக்கு பிரிண்டோட காட்டுறேன், சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து இப்போ இந்த டிசைன் வந்து நான் போட்டேன். இப்போ இதோட ப்ரைஸ் நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் 8.5 இன்ச் ஹைட்டு தான் வந்து நான் ஒர்க்கு போட்டிருக்கேன். அண்ட் பேக் நெக்கு. இப்போ இந்த பேக் நெக்கு மட்டும் அப்படின்னா நான் 1500 வாங்குவேன். இல்லை இப்போ நம்ம ஹேண்டு எல்லாமே சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம். நம்ம கஸ்டமர் வந்து புது கஸ்டமருன்றதால நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட திருப்பி வருவாங்க. அதனால் நான் இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக தான் பண்ணி கொடுத்தேன். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5500, ஸ்டிச்சிங் வந்து 750. ஸோ 5500 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மாட்டேறீங்க, கொஞ்சம் லைக்கும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு. இந்த டிசைன் வந்து ஓகேவான்றதை, இந்த ப்ரைஸ் ஓகேவான்றதையும் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் ப்ளவுஸில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் வந்து எப்பயுமே நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக போட்டு கொடுக்குறது தான். 1000 ரூபா ஒர்க்காக இருந்தாலும் சரி, 1500 ஒர்க்காக இருந்தாலும் சரி, 2000 ரூபா இருந்தாலும் சரி. ஸோ எல்லாருக்குமே ஃப்ரீ தான். அது மாதிரி பண்ணது தான் இதுலேயும் ஹேங்கிங்ஸ். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து எப்பயும் போல் சின்ன சின்ன புட்டாஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் நமக்கு வந்து நல்ல லுக்காக இருக்கும். அதனால தான் நான் அப்படிலாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பிரிண்ட்டு நான் போட்ட விஷயம் உங்களுக்கு புரியுதா புரியலையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டாயமாக உங்களுக்கு நான் பிரிண்ட் அவுட் எடுத்தே காட்டுறேன். ஓகே, பை பை. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.